பாகவத கதை கேட்டிடுவோம், ரகதாளத்துடன் பாடிடுவோம், சோகமோக படமாட்டோம், மகனிகமாய் பழகிடுவோம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம், கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். மாதுரி சகி சமேத ஸ்ரீ பிரேமிகவரத சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சத்குரு சுவாமிகளினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலையும் பாகவத கதை கேட்டுடுவோம் அப்படிங்கிற சீரியஸை தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். பகவத்கதை எப்பொழுதும் கேட்டுட்டே இருக்கணும். சத் சங்கத்தில் பிரயத்தனப்பட்டு நாம் போய் கலந்து கொண்டே இருக்கணும். எங்கெல்லாம் குருநாதருடைய சாதுக்களுடைய சங்கம் நடக்கிறதோ அதில் போய் கலந்து கொள்ளணும். பிரயத்தனப்பட்டு இதெல்லாம் பண்ணணும் ஒரு ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையில. பானேன தே தேவ கதா சுதாயாஹ பிரவருத்த பக்தியா விஷதாசயாயே வைராக்யசாரம் பிரதிலப்ய போதம் யதாஞ்சசான் வீயுரகுண்டதிஷ்ண்யம். பானேன தே தேவ கதா சுதாயாஹ. கிருஷ்ண கதை நம்மளை ஆச்சரியமா நமக்கே தெரியாத அளவுக்கு நம்மளை மாற்றி விட்டுடும், நமக்குள்ள ஞான பக்தி வைராகியங்களை வளர்த்து விட்டுடும். கிருஷ்ண கதைக்கு அத்தகைய ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நாம ஏதோ ஒரு ராஜாவனுடைய ஹிஸ்டரி கதை தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வருதில்லை. அதை போல ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஏதோ ஒரு யுகமாமே, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பிறந்தாராமே, நிறைய விஷயங்கள் பண்ணினாராமே, நிறைய மாய வித்தியைகள் எல்லாம் காட்டினாராமே, ஒரு கால் பகவான் அப்படின்னு தெரிஞ்சாலும் பகவான் அப்படி பண்ணினாராமே, ஓ தெரிஞ்சுட்டேன் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஹிஸ்டரி கதை மாதிரி கிடையாது பகவத்கதை, கிருஷ்ண கதை. எப்படின்னா ஒரு மந்திரம் மாதிரி, மரணாத்ராஜதே இது மந்திரஹான மந்திரம் அப்படின்னு சொன்னாலே அது ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஒரு வாட்டி ஏதோ உபதேசம் வாங்கினோம் ஆச்சு, எனக்கும் அதுக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா மந்திரத்தினால பலன் இல்லை. அதை போல கதையும் கிருஷ்ண கதை திருப்பி 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 கேட்டுட்டே இருக்கணும். கேட்க 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 நம்மளுடைய மனசை சுத்திப்படுத்தும். கிருஷ்ண கதை என்ன பண்ணும்? கிருஷ்ண கதை கேட்டதனாலேயே பரீட்சித்து மோட்சத்துக்கு போனான். இதை விட நமக்கு என்ன தெரியணும்? கிருஷ்ண கதை என்ன பண்ணுங்கிற கேள்வியா? ஸ்ரவணம் சர்வதர்மேபியா வரம் மன்யே தபோதனாஹா அப்படிங்கிறார் நாரதர். எவ்வளவு தர்மங்கள் இருக்கு! நம்மளுடைய ஸ்வதர்மம், பொது தர்மம், வர்ணாசிரம தர்மங்கள், எவ்வளவு தர்மங்கள். உட்கார்ந்து மணிக்கணக்கா பிரவச்சனம் கேட்டாலும் ஆச்சரணம் பண்ணாதான் பலன். ஆச்சரணமே பண்ணுவோம்னு வச்சுப்போம். ஆனா ஒருத்தன் கிருஷ்ண கதையை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டுட்டு வந்தான், அப்புறம் என்ன ஆச்சரணம் பண்ண அவசியம் இல்லை. கேட்டதே பிரயோஜனம், கேட்டதே பிரயோஜனம். எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு நல்ல விதவிதமா சமைச்சும் வச்சா, இல்லை இப்படி சமைச்சா இதெல்லாம் போட்டு பண்ணா இப்படி ஒரு பதார்த்தம் உருவாகும் அப்படின்னு மணிக்கணக்கா ஒருத்தர் உபன்யாசம் பண்றார். பசி தீருமா என்ன? சாப்பிட்டாதானே பசி தீரும். ஆனா அதை போல தர்மங்கள் எல்லாம் பிரவச்சனத்தினால முடியாது, தர்மங்கள் எல்லாம் ஆச்சரணத்தினால. ஆனா கிருஷ்ண கதையோ அப்படி இல்லை, கேட்டதுனாலேயே பலன். அதனாலதான் நாரதர் சொல்றார், ஸ்ரவணம் சர்வதர்மேபியா வரம் மன்யே தபோதனாஹா அப்படிங்கிறார். எவ்வளவு தர்மங்கள் உண்டோ அத்தனை தர்மத்துக்குள்ளேயும் ஸ்ரவணம்ங்கிற ஒரு தர்மம் இருக்கே, இதை காட்டிலும் சிரேஷ்டமான தர்மம் எனக்கு தெரியல அப்படிங்கிறார் நாரதர். யாருக்கு சொல்றார்? ஒண்ணுமே படிக்காத ஒரு முட்டாளனுடைய கூட்டத்துல அதை போய் சொல்லல, தபோதனாஹா அப்படின்னு சம்போதிக்கிறார். ஒவ்வொருத்தரும் அந்த கூட்டத்துல இருந்தவர்கள் எல்லாம் ஒரு தனி வழியை வகுச்சு கொடுத்தவர். விஸ்வாமித்ரர், அத்ரி, வசிஷ்டர் போன்ற மகா ரிஷிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ நினைச்சா அந்யமிந்திரம் கரிஷ்யாமின்னு வேறொரு சர்க்கத்தையும் உருவாக்கினவர் விஸ்வாமித்ரர். அப்படி அப்பேற்பட்ட யோகீஸ்வரர்கள், தபசே தனமாக உடையவர்கள், அவளை சம்போதிச்சு சொல்றார் வரம்மன்யே தபோதனாஹா அப்படிங்கிற. அதனாலேயே தெரியறது இது ஒண்ணுமே படிக்காதவன், ஒன்னும் இயலாதவன், எனக்கு சாதனையை பண்றதுக்கு திறமை இல்லை, நான் கதை கேட்டேன் அப்படின்னு இல்லை.
ஏன்னா பரீட்சித்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க கதை கேட்கறதுக்கு. ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறார் பாகவதத்துல எந்தெந்த ரிஷிகள் வந்தான்னு. அத்தனை ஆயிரக்கணக்கான ரிஷிகள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒவ்வொருத்தரும் தனி வழியை ஏற்படுத்தி கொடுத்தினவர்கள். பதஞ்சலி வந்தார், யோக மார்க்கம், இப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்தை ஏற்றினவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்தார், ரிஷிகள் எல்லாம். அவள்கிட்ட போய் கையை கட்டிண்டு போய் அஞ்சலி பந்தத்தோடு போய் கேட்கிறான் பரீட்சித்து, எனக்கு ஒரு வழி காண்பிங்கோ, 7 நாள் தான் எனக்கு இருக்குன்னா. எல்லாரும் தலைய சொரிய ஆரம்பிச்சுட்டா. நாங்களே பரீட்சித்து இப்படி ஒரு உனக்கு ஆபத்து வந்திருக்கு, நீ என்ன பண்ண போறே, யார் உனக்கு ஒரு வழி காமிக்க போறா, அதை பார்த்துண்டு நாங்களும் அந்த வழியில கரையேறலாம்னு வந்தோம், நீ எங்கள்கிட்ட கேட்கறியேப்பா அப்படின்னார். உடனே ஸ்ரீ சுகர் வந்தார், 7 நாள் கதை சொன்னார். 7 நாளா? 7 முகூர்த்தம் போதும், வரம் முகூர்த்தம்ங்கிற, ஒரு முகூர்த்தம் போதுமேப்பாங்கிற. சவால் விட்டார், ஒரு முகூர்த்தத்துல நான் உனக்கு மோட்சத்தை கொடுத்துடுறேங்கிற. என்ன கதை, கிருஷ்ண கதை கேட்டா அப்புறம் மோட்சம். கோகர்ணனும் அதானே காட்டுறார், கிருஷ்ண கதையை சொல்றார், துந்துகாரி மோட்சத்துக்கு போயிட்டானே. அப்போ பானேன தே தேவ கதா சுதாயாக, கதையினால கிடைக்காததுதான் என்ன, ஞான பக்தி வைராக்கியங்கள் சுலபமா வந்துடுமே கிருஷ்ண கதையினாலே. ரசகான் அப்படிங்கிற ஒரு ரத்ன வியாபாரி, அவருக்கு நம்மளுடைய கலாச்சாரங்களை பத்தி ஒன்றும் தெரியாது, நம்மளுடைய தர்மங்களை பத்தி ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு வியாபாரி, அண்ணா பணக்காரா எங்கெல்லாம் இருக்காளோ அங்க போய் இந்த வைரங்கள் எல்லாம் வித்துட்டு வியாபாரம் பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு வியாபாரத்தை தேடிட்டு வரக்கூடியவர். அவர் இங்கேயும் அங்கேயும் அலையிறார். யாரோ சொன்னா மதுரையில ஒரு பெரிய கும்பமேளா மாதிரி ஒரு சப்தாகம் நடக்கிறது சுவாமி, ஆயிரக்கணக்கானவர்கள் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ்வளவு ரத்னங்களும் அவ்வளவு பணக்காரா எல்லாம் அங்க இருக்கா, அதனால நீங்க போனீங்கன்னா நிறைய வியாபாரம் நடக்கும். இந்த மதுராவை தேடிண்டு போறார். மதுரா இங்க இருக்கு, மதுரா இருக்கு தேடிண்டு போனா விளம்பரமே யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம் போல இருக்கு. அப்பேற்பட்ட விமர்சையா நடக்கிறது யமுனா நதி கரையில. பெரிய மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி அதுல ஒரு பெரிய மேடையை ஏற்படுத்தி அதுல கதை சொல்றவர் கம்பீரமா கதை சொல்லிட்டு இருக்கார். பாகவத கதை 4வது நாள் கிருஷ்ண ஜனனம் கதை நடக்கிறது. ஸ்ரோதாக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஸ்ரோதா உட்கார்ந்துட்டு இருக்கான். வாசல்லையே வெளியில அவளுடைய பாதரட்சைகள் எல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் கதைக்காக. இந்த ரத்ன வியாபாரம் அங்க போய் பார்க்கிறார். அந்த பாதரட்சையை பார்த்தாலே புரிஞ்சு போயிடுது எல்லாரும் எப்பேற்பட்ட பணக்காரெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறது. உடனே இங்க போனாதான் சரியான இடம் நமக்கு. இப்படி உள்ள போறச்சவே தேடிண்டே போறார். ஏதோ கதை நடக்கிறது என்ன சம்பந்தம் இல்லை, அவருக்கு புரியல. இப்படி தேடிண்டே போறார். எங்க நன்னா பணக்காரா உட்காந்துட்டு இருக்கா, சேட்ஜில எங்க உட்காந்துட்டு இருக்கா. அவ பக்கத்துல ஒரு இடத்த பார்த்தார். இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு இடத்த பார்த்தார். போய் உட்காந்துட்டார். இப்படியே கூப்பிடுறார் ஒருத்தர், இருங்க சுவாமி கதை கேளும் அப்படிங்கிற. என்னடா இது, திருப்பி இந்த பக்கம் இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுறார். சுவாமி நிறைய வைரம் வச்சிருக்கேன், உங்களுக்கு சாமேரும் கதை கேளும் அப்படிங்கிற. என்னடா இது, யாரை கூப்பிட்டாலும் கதை கேளுங்கிறா, திரும்பி கூட பேச மாட்டேங்கிறா. அப்படி என்னதான் சொல்றா அவர்? இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து ஒருத்தர் பேசுறார் அப்படின்னா அப்படி என்னதான் இருக்கு அந்த கதையில தான் விஷயமா, இல்ல சொல்றவர் இடத்துல விஷயமா அப்படின்னு கொஞ்சம் காதை விட்டு கேட்க ஆரம்பிச்சதுமே அந்த கிருஷ்ணன் அவர் அவதரிச்ச அந்த லீலா கட்டம், தம் அத்புதம் பாலகமம்புஜேக்ஷன், அந்த அற்புத பாலகன் சங்க சக்கர கதாதரத்தோட அப்படி அவதரிச்சான் அப்படிங்கிற அந்த கட்டத்தை கேட்டதுமே மேன சிலிர்க்கிறது, கண்ணிலிருந்து தாரதாரையா ஜலம் வருது. அப்படி என்னமோ உள்ளத்தை ஏதோ பண்ணி விடுறது அவருக்கு. ரொம்ப ஆச்சரியப்படுறார். இது வரைக்கும் யாரோ மேடையில ஏறி பேசினதெல்லாம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி கதை ஒரு குழந்தையினுடைய கதை கேட்டதே இல்லை. அடுத்த நாளும் வந்தார். நவநீத சௌரிய லீலையை வர்ணிக்கிறார். அந்த குழந்தை தவழ்ந்து வர அழக வர்ணிக்கிறார். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம், அந்த கிருஷ்ணருடைய ரூபத்தை அப்படி வர்ணிக்கிறார். மெய் மறந்து அவர் கதை சொல்றதை பார்த்து இவருக்கு அப்படி மேனு செழிக்கிறது, தொண்டை கத்கதமாறுது, கண்ணிருந்து தாரதாரையா ஜலம் வருது. நேத்திக்கு அந்த கதை சொன்ன பாகவதரை பிடிச்சிண்டு இந்த குழந்தையினுடைய அட்ரஸ் கேட்கணும்னு நினைச்சார். அவர் டக்குன்னு கிளம்பி போயிட்டார். இன்னைக்கு எப்படியாவது கதை முடிச்சவொன்னு விடக்கூடாது, முதல்ல அவரை போய் பிடிக்கணும்னு நினைச்சார். முதல் ரோல போய் உட்கார்ந்தார். நேற்று கடைசியில உட்கார்ந்தார் இல்லையா, எனக்கு முதல்ல போய் உட்கார்ந்தார்.
கதை முடிச்சு சத்குரு மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு அவர் சொன்னதுமே கிட்டுன்னு போனார் அந்த மேடையில. அவர் கையை பிடிச்சார். சுவாமி சுவாமி அப்படின்னா, யாருப்பா நீ, என்ன வேணும்? இல்ல, நீங்க இந்த குழந்தை இப்படி அழகா இருக்கும், இப்படி தவழ்ந்து வரும், இப்படி நவநீதத்தை இப்படி திருநிட்டு போய் சாப்பிடும், இப்படிலாம் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை எங்க இருக்கும்? என்ன கதை சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னு இவருக்கு? ஏதோ என்னைக்கோ நடந்த கதையே இன்னைக்கு பாகவதத்துல இருக்கு, நான் சொல்லிட்டு இருக்கேன். இவர் குழந்தை எங்கன்னு கேட்கிறாரு. இவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா நீங்க சொன்ன கதை பொய்யா அப்படின்னு கேட்டாருன்னா என்ன பதில் சொல்றது? ஆமா இருப்பார், அவர் இங்க இல்ல வேற ஊர்ல இருப்பார். அந்த ஊரை சொல்லுங்க, நாங்க போறேன், அந்த குழந்தைய பார்த்தே ஆகணும், அந்த குழந்தைய கொஞ்சணும், நான் முத்தமிடணும், அவருக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும், அந்த குழந்தைய பார்க்கணும் துடிக்கிறது என் இதயம்ங்கிறார். நேரா இந்த யமுனா நதி இருக்கு இல்லையா, அந்த கரையை ஒட்டின்னு அப்படியே போங்கோ, பிருந்தாவனம் வரும், அந்த பிருந்தாவனத்துல இருப்பான் அந்த குழந்தைன்னார். உடனே நீலபாலா 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 எங்கே எங்கே அப்படின்னு தேடிண்டு கத்திண்டு அந்த பிருந்தாவன ரஜஸ்ல புரண்டு எழுந்துண்டு அந்த யமுனா நதியை ஜலத்தை குடிச்சுண்டு அப்படியே ஒரு பக்தி நாமா சொல்லிண்டே அங்க போய் பக்தாள் இடத்துல எல்லாம் போய் கேட்க, இந்த கோவர்தன மலை அடிவாரத்துல ஸ்ரீநாத்ஜி மந்திர், அங்கதான் நீலபாலன் இருக்கான்னு போங்கோன்னு யாரோ சொல்லி இங்க வந்தார். இந்த ஸ்ரீநாத்ஜி மந்திருக்குள்ள போலான்னு கிட்டுக்கிட்டுன்னு ஓடுறார். தடுத்து நிறுத்துறா. அப்படி எல்லாருக்கும் அனுமதி இல்லையா, போக முடியாது, எங்க குரு சொன்னாதான் உங்களை விடுவோம். யார்? விட்டல்நாத்ஜி அங்க இருக்கார். அவர் தான் குருவா இருக்கார். இப்போ அவர் எங்கேயோ சத் சங்கத்துக்காக வெளியூர் போனார். 2 நாளா அவர் ஆளை இல்லை, இங்க ஆளை காணும். இவரோ அந்த மந்திரத்துக்குள்ள விடமாட்டோம்னு சொல்றார். அந்த வாசல்லையே ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துண்டு, நீலபாலா ஸ்ரீநாதா நீலபாலா ஸ்ரீநாதா, ஒரு பருக்க சாப்பிட்றது இல்லை, ஒரு சொட்டு ஜலம் குடிக்கிறது இல்லை, சதா சர்வகாலமும் ஸ்ரீநாதா நீலபாலா அப்படின்னு கத்திண்டே கிடக்கிறார். இவாளுக்கோ பயமா இருக்கு, இவர் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை, எங்கேயும் போறது இல்லை, உயிர் போயிடுத்துனா என்ன பண்றது, குருநாதர் சீக்கிரமா வந்தா நன்னா இருக்குமே. விட்டல்நாத்ஜி வரார். வந்ததுமே அவருக்கு விஷயங்கள்லாம் சொல்றார். கிட்டுக்கிட்டேன்னு ஓடி வரார். இப்பேற்பட்ட ஒரு பக்தியா ஒருத்தனுக்கு அப்படின்னு நினைக்கிறார். அவர் பார்த்தார், அங்க கோவிந்த குண்டத்துல அவரை ஸ்நானம் பண்ணி வச்சு, சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சு, கிருஷ்ண பக்தி கிருஷ்ண நாமம் நாக்குல வந்தா போதுமே, என்ன யோக்கியதை வேணும் அப்படின்னு உள்ள கூட்டுன்னு போறாரா. அன்னைக்கு ஸ்ரீநாத்ஜியை தரிசனம் பண்ணி அப்புறம் வாழ்க்கை பூரா பிருந்தாவனத்திலேயே இருந்துட்டு அப்படி ஒரு பக்தி பண்ணினார். அதற்கு என்ன காரணம்? பானேன தே தேவ கதா சுதாயா, அந்த கிருஷ்ண கதை ஒரு தடவை அப்படி காதுக்குள்ள போச்சனாலே போதுமே, வாழ்க்கையே மாத்தி விடுறது, அப்புறம் கிருஷ்ணனுடைய திருவடியில நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுறது அப்படிங்க. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.